சொன்னீங்க லாஸ்டா. வந்துட்டா ஸ்க்ரீன். இது உங்களோட ரெண்டாவது சாப்டர். ஆ ஓகேங்க ஷேக் வந்துருச்சு. இதை நாங்கள் பார்க்க போகிறது ஷது செய்யப்பட்ட நூன், ஷது செய்யப்பட்ட மீம் ஓடு தொடர்பான சட்டங்கள் தலைப்பு. ஷத்துங்கிற உச்சரிப்பு, இந்த வடிவம் அடையாளம் எங்களுக்கு தெரியும். இந்த ஷத்து என்ற இந்த வடிவம் குர்ஆன்ல குறிப்பாக ஷத்து செய்யப்பட்ட நிலையில வரக்கூடிய மீம் மற்றும் நூன், இது ரெண்டுல ஏதாவது ஒன்றுல இந்த ஷத்தினுடைய அடையாளம் வந்துச்சு தண்டால், ஷத்தாவினுடைய அடையாளம் வந்துச்சு தண்டால், அந்த இடத்துல நாங்க வளமையான ஓதலை எங்களுக்கு ஓத முடியாது. அதுல ஒரு பிரத்யேகமான சிறப்பான ஒரு சட்டம் ஒன்று இருக்குதுங்கிறது நாங்க படிச்சு கொள்ளணும், தெரிஞ்சு கொள்ளணும். அதை பத்தி தான் நாங்க இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம், படிக்க போறோம். இன்ஷா அல்லாஹ். இதுல அஹ், குன்னா என்றதை பத்தி நான் தெரிஞ்சு கொள்ளணும். உண்ணா என்றா என்னங்கிறது நான் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும். கொஞ்சம் நீங்க வரேன். ஹை. உண்ணா என்ற என்ன என்றால், முதலாவது உண்ணா தொடர்பான சில விஷயங்கள் நாங்கள் அந்த இடத்துல பேசிட்டு போவோம். முதலாவது, இது எப்போது செய்ய வேண்டும் என்று சொன்னா, சுக்குன் செய்யப்பட்ட நூன், சாரி, மீம் அல்லது நூன் சத்து செய்யப்பெற்று வார சந்தர்ப்பத்தில் நாங்க உண்ணா செய்யணும். சரியா? இப்ப நான் பார்க்குற தலைப்பு என்ன? சத்து செய்யப்பட்ட மீம் நூன் தானே. இது வந்துச்சுன்னா நாங்க என்ன ஆமாங்க செய்யணும் ஷேக். என்றால் உண்ணா செய்யணும். இப்ப அந்த எப்படி செய்யறது அல்லது உண்ணாண்டா என்ன, அது எப்படி செய்யற என்ற வடிவம் எப்படி என்றால், உண்ணா செய்யறது என்றால் என்ன என்றால் பாருங்க, அந்த சது செய்யப்பட்ட நூன் அல்லது மீம்ல இரண்டு ஹரக்கத் அளவு நின்று நாங்க போறது. அந்த எழுத்துல நாங்க நின்று போறது, அதுக்கு பேர் தான் நாங்க சொல்றது உண்ணாண்டு சொல்லு. குறிப்பிட்ட அந்த எழுத்துல நாங்க ராகத்தோட நீட்டி போறதில்ல, மா நிட்டுறதில்ல, இம் இன் என்று அந்த இடத்துல நாங்க நின்று போறது தான் நாங்க உண்ணாண்டு சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் ஷேக். இப்ப ராகம் இந்த இரண்டு அளவுங்கிறது எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கைவிரல் உண்ட மீட்டி நீட்டி திறக்கிற டைம் என்று எங்களுக்கு நான் ஆல்ரெடி படிச்சுக்கிறோம். எனவே ஓகே. அளவு எங்களுக்கு பிரச்சனை வராது. ஒரு வினாடி என்ற அளவையும் நாங்க ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இதுல இதுக்கு முன்னுக்கு நீங்க படிச்ச சட்டம் எல்லாத்தையும் நாங்க பார்க்கணும். இதில் நாங்கள் ப்ராக்டிஸ்ல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இது எப்படி உண்ணா செய்றீங்க, என்ன அளவுல உண்ணா செய்றீங்க என்று சொல்லி. ஆனாலும் அதே நேரம் அதுக்கு முன்னால படித்த விஷயங்களையும் நாங்க பார்த்து கொண்டு போகணும். இதில் நாங்கள் ஒரு சூறாவை முழுமையாக எடுத்திருக்கிறோம். ஷத்து செய்யப்பட்ட நூனோடு தொடர்பான விஷயங்களை நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்காக வேண்டி. பிஸ்மில்லாஹ் உண்டாவது பாவம். ஓகே ஷேக். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك நாஸ். நாஸ். الناس. முதலாவது நாஸ்ல பேல இது ஏன் சொல்லுங்க பாவம். இங்க டைம் கொடுக்கணும் ஷேக். எஸ், எஸ், நீட்டி டைம் கொடுக்கணும். நாஸ். ஓகே ஷேக். قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور ம், 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 ம். الذي يوسوس في صدور الناس من இல்ல, الجنة والناس. அந்த கசத்துல ஒன், இதுல ரெண்டு விஷயம் இருக்கு பிரதர். ஷத்து செய்யப்பட்ட நூன்ல உன்னா கான்செப்ட் வேற, இந்த நூனை நீட்டுற கான்செப்ட் வேற. நான் ரெண்டையும் சேர்த்து தான் 2 செகண்ட் கவுண்ட் பண்ணப்படாது. ரெண்டையும் சேர்த்தா
3 செகண்டை விட ஓ- கூட தான் நான் கவுண்ட் பண்ணணும். இல்லைங்க சிலது. அதாவது ஓகேங்க ஷேக். 6 அளவுக்கு நான் போகணும் என்றால் 2 அளவுக்கு நாங்கள் அந்த இடத்துல உண்ணாவை செய்யணும். அடுத்த 4 அளவுக்கு நாங்கள் ஆக குறைந்தது மினிமம் அந்த இடத்துல நீட்ட வேண்டி மீது. அப்போ ரெண்டையும் அந்த இடத்துல ஃபாலோ பண்ணணும். قل أعوذ برب الناس. அதாவது எண் என்ற உண்ணாசிரத்தை விட 2 மடங்கு அதிகமாக அதில் நாங்கள் நீட்டணும். ஓகேங்க ஷேக். அப்பதான் எடுக்கலாம். ஒதுங்க உதவி. قل أعوذ برب الناس، ملك الناس، إله الناس، من شر الوسواس الخناس، الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. குட். நான் அடுத்த இதுக்கு வருவோம். சதி செய்யப்பட்ட மீமோடு தொடர்பான சில விஷயங்கள். பிஸ்மில்லா. இது வந்து பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وامرأته حمالة الحطب، குட். ரெண்டாவது. وأما من خفت موازينه فأمه هاوية، திருப்பி வருங்க. وأما من خفت موازينه فأمه هاوية، மூணாவது. ثم رددناه أسفل سافلين، நாலாவது. فأما اليتيم فلا تقهر، وأما السائل உங்களோட sound- وأما உங்களோட சவுண்ட் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. கேக்குதுங்களா ஷேக்؟ ஆ இப்பதான் கேக்குது. திருப்பி வருங்க. فأما اليتيم فلا تقهر، وأما السائل فلا تنهر، وأما بنعمة ربك فحدث. நல்ல நல்ல. இப்போ உங்களுக்கு இந்த விஷயத்தை இது பின்னால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் ஓதுற உங்களோட ஓதல்களில் சட்டு செய்யப்பட்ட நூன் அல்லது மீன் வருகின்ற டைமில் இந்த அளவு நேர காலத்தை ஓகேங்க ஷேக் இன்ஷா. கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பழகி கொண்டு வாங்க. 3வது சட்டத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் ஓகேங்க ஷேக். ஓகேங்க ஷேக். ஜஸாக்